பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள் என்ற தலைப்பினிலே நாம் இந்த கருப்பு குதிரையான மூன்றாம் நிலையை குறித்து, மூன்றாம் முத்திரனுடைய தன்மை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். என்று இந்த கர்த்தருடைய வார்த்தையானது இது உபத்திரவ காலத்தினுடைய அந்த தன்மையை குறித்து நமக்கு மறைப்பொருளாக இந்த பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதற்கு முந்தைய பகுதியிலே அந்த பரிசுத்த நகரம் என்று அந்த எருசலேமின் மேலான எருசலேம் குறித்து நாம் முன்பு கர்த்தருடைய வேதத்திலே நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த 2ஆம் பகுதியிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தாழ குதியும் என்று சொல்லும் அந்த வார்த்தை குறித்து மற்றும் தேவனை பரீட்சிக்கும் இஸ்ரவேலர்கள் என்ற அந்த தலைப்பினிலே நாம் இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த உபத்திர காலத்திலே தாழ குதியும் என்று சொல்லும் பொழுது அது அந்த தன்மையானது நமக்கு அது கர்த்தருடைய அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தாழகுதி என்று சொல்லும் பொழுது அது அந்த பரிசுத்த நிலைமையில் இருந்து, தேவனை வணங்கும் நிலைமையில் இருந்து, தேவனுடைய சத்தியத்தின் நிலைமையில் இருந்து, கர்த்தருடைய சித்தத்தின் நிலைமையில் இருந்து தாழ குதிக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய சித்தத்தை அறியாதபடி வழி விலகி ஓடுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் புறஜாதிகளும் இதில் காணப்படுகின்றார்கள் என்பதை அந்த தாழ குதிக்கும்படியாக மேலிருந்து தாழ குதிக்கும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவான நிலைமையை, நமக்கு கீழான நிலைமையை, நரக ஆக்கினைக்கு கொண்டு செல்லும் நிலைமையை அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த மிருகத்தையும் வணங்குவார்கள் என்ற அந்த வார்த்தையானது அந்த ஆளுகை செய்யக்கூடிய அந்த மிருகத்தின் மூலமாக சாத்தானானவன் பன்றிகளை மேய்க்கும்படியான அந்த வழியை அவன் மூலமாக, அந்த செயல்பாடுகளை அவன் மூலமாக
அந்த கிரியை நடப்பிக்கும்படியாக அந்த வலு சர்பத்தின் கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. லூக்கா 19 அதாவது மத்தேயு 8 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, (32) வரை, அவர் அக்கறையிலே கிர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று அங்கே சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த உபத்திர காலமானது இது காலம் வரும் முன்னே இந்த காலத்தை குறிக்கிறதாக அந்த உயர்ந்த பன்றிகள் உயர்ந்த மேட்டிலிருந்து மறிக்கும்படியான இந்த பன்றி கூட்டத்தின் தன்மையானது அந்த இளையகுமாரன் அந்த பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்ற அந்த வார்த்தையானது இந்த உபத்திர காலத்திலே அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் வழிவிலகி போகும்படியாக பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படியாக அந்த பிசாசுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தபடியால் அவர்கள் இந்த உலகத்தை கர்த்தருடைய வழியை விட்டு விலகும்படியான இந்த உலகத்தினுடைய கிரியைகளை அவர்கள் நம்புகிறதும் அதை பின்பற்றுகிறதுமாக இருக்கிறபடியால் அவர்கள் பன்றிக்கு ஒப்பாக வேதமானது, பன்றிகளுடைய கிரியைகளுக்கு ஒப்பாக வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பன்றியை குறித்து பரிசுத்த வேதத்திலே சொல்லும்பொழுது நீதிமொழிகள் 11 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று, பன்றியின் மூக்குத்துள்ள பொண்ணுக்கு சமானமாக மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ என்று அந்த ஸ்திரீயை குறித்தும் பன்றியினுடைய மூக்குத்தி தன்மை குறித்தும் அங்கே வெளிப்படுத்துகின்றது. மற்றும் மத்தேயு 7 அதிகாரம் 6 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தும் பொழுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றி முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று, உங்கள் முத்துக்களுக்கு ஒப்பான கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களிடத்தில் போடாதேயுங்கள், அவர்கள் உங்களை பீறி போடும்படியாக காணப்படுவார்கள் என்று, அவர்கள் மேலான காரியத்தை சிந்திக்காதபடி விசுவாசியாதபடி அதிலே நடவாதபடி இந்த பன்றியின் காரியம் இடிக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தும் பொழுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதேயுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மற்றும் 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும்
அதை அறியாதிருந்தால் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திறமனது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று இங்கே சொல்லப்படுகின்றது. ஆம், கர்த்தருக்குரியவர்களே, அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீர் தேவன குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான் என்று தாழ குதியும் என்று சொல்லும் பொழுது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இந்த பூமியில் அவருடைய பாதபடியான காரியத்தை அவர் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது தான் வானத்திலே அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதை காணப்படுகின்றது. அப்பொழுது தாழ குதிக்கின்ற அந்த நிலைமையில் காணப்படுகின்ற ஜனங்கள் அவர்கள் மேலான காரியத்திலே கீழே விடும்படியான பன்றிகளுக்கு ஒப்பான நிலைமையிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதுவே தாழ குதிக்கும் நிலைமையை பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படியான அந்த வலு சர்பத்தினுடைய காரியமானது கிரியையிலானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக இதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு அந்த 7ஆம் வசனமானது, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். அதாவது இரண்டாவது தன்மையிலே இந்த கருப்பு குதிரையினுடைய தலைமையிலே இந்த மூன்றாவது தன்மையிலே நாம் தியானிக்கும் பொழுது இது தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்படுகின்றது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடு ஆகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களையெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்று இங்கே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று இங்கே இந்த வேதத்திலே அந்த மாசாவின் தன்மை குறித்து வேதமானது கர்த்தருடைய பரீட்சை பார்க்க நிலைமையை குறித்து இங்கே வெளிப்படுத்துகின்றது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாலேம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும்
எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடி கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரோபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாட நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான் என்று இங்கே அந்த கோலை கொண்டு கண்மலையை அடி என்றும் நான் கண்மலையின் மேல் நிற்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆம், கண்மலை என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவரே கண்மலையாய் காணப்படுகின்றார். அந்த கண்மலையின் மூலமாகத்தான் பிதாவினுடைய கர்த்தருடைய சத்தியமும் அவருடைய வெளிச்சமும் அவருடைய நியாய தீர்ப்பும் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்றும் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் சொல்லும் பொழுது, இது கர்த்தரை பரீட்சை பார்க்கும் காலமாக அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும் அந்த காலத்தை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து அந்த வார்த்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தாமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் என்று இந்த வார்த்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியானவர் அவங்க வெளிப்படுத்தின அந்த வார்த்தையானது இங்கே நிறைவேறும் தன்மையாக அது காணப்படுகின்றது. அந்த ஏசாயா சொல்லும் அந்த வார்த்தையிலே ஏசாயா 7ஆம் அதிகாரம் நீ உன் தேவனாகிய 11ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னான். ஆம், ஆழத்தில் என்று சொல்லும்பொழுது அது நரகத்தை குறித்தும், உன்னதத்தில் இருந்து சொல்லும்பொழுது அது பரலோகத்தை குறித்தும் அங்கே வெளிப்படுத்துகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவானுடைய நியாய தீர்ப்பானது அவர் பாதாளத்தின்
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவரும் பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவருமாக தேவனை பரீட்சை பார்க்கும் பொழுது எவ்வாறாக அந்த நியாய தீர்ப்பு உண்டாகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த தேவனுக்கு ஒப்பான அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனேக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தர்க்குரியவர்களே, அந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஆழத்திலிருந்தும் உன்னதத்திலிருந்தும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகின்றார் என்ற அந்த வார்த்தையானது இதிலே இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் இந்த 7ஆம் வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அந்த வார்த்தையானது இந்த வார்த்தைக்கு மேலாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவராகிய நான் ஜீவத்தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன், அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நிறைவேறுகிறது. மற்றும் 8ஆம் வசனமானது அதிலே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்ற அந்த பாதாளத்தின் திறவுகோள்கள் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த அதிகாரமும் இருக்கிறது என்று இந்த ஜெயம் கொள்ளுகிற தன்மையானது அது பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களும் அக்கினியும் கந்தம் எரிகிற அந்த பாதாளத்தின் திறவுகோளும் உடைய வல்லமையும் அதிகாரமும் நியாய தீர்ப்பு உடையவராய் கர்த்தருக்கு ஒப்பான தேவனை பரீட்சை பார்க்கும்போது இந்த காரியம் உண்டாகிறதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவானவரை பரீட்சை பார்க்கும்போது இந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று இதில் வேதமானது நமக்கு இயேசு கிறிஸ்துவானுடைய நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கர்த்தருக்குரியவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் தாழ குதியும் அந்த நிலைமையானது
அது அந்த பன்றி எவ்வாறாக இந்த பூமியையே அது நோக்கி கொண்டு இருக்கிறதோ, மேலானதை நாடாமல் அது இந்த பூமியை நோக்கி மதிகேடாய் நடக்கிறதாகவும், முத்துக்களினுடைய அருமையை தெரியாதபடியும், மற்றும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே விழுகிறது போல அந்த பன்றியின் நிலைமையானது இவ்வாறாக, மற்றும் தேவனே உமக்கும் எமக்கும் உமக்கும் என்ன என்று அந்த வார்த்தையானது பிசாசு சொல்லும் பொழுது, காலம் வருகிறது முன்னே, அந்த காலம் வந்த பிறகு உயர்ந்த மேட்டிலிருந்து அவர் அழிவுக்குள்ளானதாக பன்றிக்குன்றாக சென்று அந்த ஆவி அந்த மேட்டில் உயர்ந்த மேட்டிலிருந்து அவள் மறிக்கும்படியான அந்த தாழ குதியும் அந்த தன்மையானது இந்த மூன்றாம் முத்திரனுடைய அந்த கர்த்தருடைய வணங்குதல் அந்த காரியத்திலே அது காணப்படுகின்றது. அதிலிருந்து இந்த கர்த்தருடைய கிறிஸ்துவின் தலைமையின் ஊழியக்காரர் அவரை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தி அவர் அந்த பிசாசனுடைய வழியிலிருந்து விலகி இவர்களை போஷிக்கும்படியாக கர்த்தருடைய கிரியைகளானது நடப்பிக்கும்படியாக அது காணப்படுகின்றது. மற்றும் தேவனை பரீட்சிக்கும் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக அந்த வார்த்தையானது அது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக பரலோக ராஜ்யத்தை செல்லும், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உடையவரும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவருமாக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு சமமாக இந்த மூன்றாவது நிலையை அவர் தேவனுக்கு சமமான நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் உடையவராக அவர் காணப்படுகின்றார் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்த வேத பகுதியிலே இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் இந்த 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்முடைய கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்ற அந்த வார்த்தையானது கரங்கள் என்ற தன்மையிலே அது கர்த்தருடைய கரங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானுடைய கரங்களை குறித்தும் கர்த்தருடைய தேவ தூதர்களுக்கு ஒப்பான கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கரங்களை குறித்தும் தேவ தூதர்களுடைய கரங்களை குறித்தும் அது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவானுடைய ராஜ்யத்தை எவ்வாறாக அந்த கரங்கள் நடப்பிக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்த வேத பகுதியில் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.